எல்லாருக்கும் அநியாயம் பண்றது, பண்ணிட்டு போய் பிரச்சனையில மாட்டிக்க வேண்டியது, அப்புறம் எவனையாவது புடிச்சு வெளியே வந்துட்டு திருப்பி அதே தப்பா பண்ண வேண்டியது. இது ராஜதந்திரமா? டேய், நின்னு சண்டை போடணும்டா, அதுதான் ராஜதந்திரம். எப்பா இப்ப நீ சண்டை போட போறியா? ஆமாண்ணே, ஜனனி கிடைக்கிற வரைக்கும் நின்னு போராடதான் போறேன். யாரை எதிர்த்து? உங்களை எதிர்த்துதான். உங்களை எதிர்த்துதான். ஆரம்பத்திர கை நீட்டி பேசிட்டு இருக்க, ஐயோ உடச்சிருவேன். ஏய் கதிரே, இருப்பா இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. இளத்த கடா பாயுது, பாயிட்டா. அண்ணா அண்ணா, நீங்க யாரையும் கடாவாலாம் வளர்க்கலண்ணே. உங்க பேச்ச மீறாம உங்களுக்கு அடிமையா ஒரு பலியாடத்தான் நீங்க வளர்க்க நினைச்சீங்க. ஒரு காலமும் உங்க தம்பிங்களை பாசத்தோடையும் நாங்க முன்னேறணும் நோக்கத்தோடையும் நீங்க வளர்க்கலண்ணே. எங்களை மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்களையும் நீங்க மதிக்கல, நீங்க பெத்த பிள்ளைகளையும் நீங்க மதிக்கல. நிக்கிறேனே உங்க பையன் தர்சன், இவன் வெளியே போய் வேலை தேடிக்கிட்டு இருக்கான், இந்த வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கான். அத பத்தில உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? உங்களுக்கு எப்போ உங்களை பத்தி மட்டும் தானே நினைப்பு? எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னே. என்னப்பா முடிவு தெரியுனா? டேய், நான் இப்ப சொல்றேன், உன் பொண்டாட்டி ஜனனி வரமாட்டா. அவ வராதது காரணம் நான் தான். உன்னால நிரூபிக்க முடியும்னா நிரூபிச்சுட்டு போ. இல்லண்ணே, இதை நிரூபிக்கிறதுக்கு நான் கோர்ட் வரைக்கும் போறதெல்லாம் இல்ல. பின்ன வேற என்னத்த பண்ண போற? அதான் சொன்னனே, அவளுக்கு யாரால தப்பு நடக்குதோ அவங்கள மொத்தமா முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்போம். நிறுத்துறா, உனக்கு சேர்த்துதான் சொல்றேன். என் ஜனனிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க மொத்த பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிக்க போ. பேசிட்டு போற பாருங்களேன். அந்த இன்ஜெக்ஷன் தட்ஸ் வர்க்கிங். போக போக ஒன்னால் எழுதிக்க முடியாது. 10 நாள் எல்லாம் சரியாகும். நீ உதாரணமா காட்டின பெண்கள் மாதிரி சாதிச்சு காட்டுறதா உண்மையான சாதனைன்னு நான் நினைக்கிறேன். ஐ saw a real leader in you. நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் தூக்குல தொங்க போறீங்க. இப்ப சொல்றேன், இது சேலஞ்ச், சவால். கிங் மேக்கர், தடைகளை தகத்தெறிஞ்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இனி இந்த சண்டை, ஆர்ப்பாட்டம், வாக்குவாதம் எதுவுமே கிடையாது. செயல் மட்டும்தான்.
சக்தி பையா இப்படி பேசிட்டு போனது மனசுக்கு சங்கடமா இருக்குடி. அவன் எங்கே போவான், எங்கே தேடுவான், என்ன பண்ணுவான்? இவன் வேற சனனி வரமாட்டான்னு சொல்றான். அவன் நிலைமை என்னாச்சுன்னு தெரியலேடி. நீங்க ஏன் இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப தைரியமான பொண்ணு அவ. எவ்வளோ பிரச்சனைலாம் வந்தப்போ எதிர்த்து நின்றுருக்கா. இதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் பண்ணாது, அவளுக்கு எதுவுமே ஆகாது. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குடி. ஆனா இம்புட்டு நாள் ஆச்சு, ஒரு போனை போட்டாவது சொல்லுவா இல்ல, எதுவும் சொல்லலையே. ஏன் அத்தை அப்படி நினைக்கிறீங்க? அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. சக்தி அன்னைக்கு காணாமல் போகையில கூட ஒரு ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எந்த தகவலும் இல்லாமல் இவளா போய் அவளை தேடி கண்டுபிடிச்சாலா இல்லையா? இப்போவும் அப்படித்தான் அத்தை. ஜனனியை சக்தி எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிரும். ஏய், அது வரைக்கும் எப்படி சும்மா இருக்க முடியும்? மனசு கேட்க மாட்டேந்தே. இப்ப யாரு சும்மா இருக்க போறாங்க? நாங்க போய் தேட தான் போறோம். முன்ன இருந்த பிரச்சனை மாதிரி இது இல்ல. வீட்டுல உட்காந்து புலம்புற நிலைமையே நாங்க இல்ல. நாங்க வெளியில போய் தேட தான் போறோம். எங்கடி போய் தேடுவீங்க? சாருபாலா மேம் ஏவிஎஸ் கார்பஸ் கேஸ் போட்டிருக்காங்களே. போலீஸ்ல கெட்டவங்க இருந்தாலும் நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்களே. அவங்க ஒரு பக்கம் தேடிட்டோம், சக்தி ஒரு பக்கம் தேடிட்டோம், நாங்க ஒரு பக்கம் போய் தேடுறோம். கண்டிப்பா ஜனனியை தேடி கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் தாண்டி ஜனனியே வந்துருவா, எல்லாத்தையும் தாண்டி வருவா. நீங்க முதல்ல தைரியமா இருங்க. கரெக்டு தான் சித்தி. நாம இங்கிருந்து என்ன ஆக போகுது? நாமளும் போகலாம். தெரிஞ்ச வரைக்கும் நாமளும் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். என்ன நடந்தாலும் ஜனனி சித்திக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. பார்கவி, நீ அத்தையை பார்த்துக்க. தர்சனிங்க அவன் மேல ரூம்ல இருக்கான். நீ வேணா அவனையும் இங்கே கீழே வர சொல்லிடு. அவனே வச்சு ஏதாவது பேச்சு கொடுத்து ஏதாவது சண்டை இழுக்க போறாங்க, வேற ஏதாவது பண்ண போறாங்க. 2 பேருமே இங்கனே இருங்க, அத்தை கூட இருங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். பத்திரமா இருங்க. பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு வாங்க.